இதுக்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்காக? நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தி இருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், படிச்சேன், ரசிச்சேன், சிரிச்சேன். உனக்குதான் இந்தியே தெரியாது, அப்ப எப்படி இவ்வளவும் பண்ண? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? ஆக எல்லாத்தையும் துண்டு செட்டு மூலியமா தான் பாக்குறேன். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. என்ன பொறுத்தளவுல நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன். ஆனா திமுக அவன் கொள்ளக்கார பையன், ஏடிஎம்கே காரன் கொள்ளக்கார பையன். இவன் மாத்தி அவன் மாத்தி இவன் கொள்ளை அடிக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுல என் மனசுக்கு பட்ட நான் என்ன சொல்றேன், என்ன தெரிஞ்ச வரையும் சீமா வந்தா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என் மனசுக்காண்டி கட்சி நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன். ஆனா ஏடிஎம்கே கட்சியா இருந்தாலுமே இவன்கிட்ட பழகி திமுக பழகிதான் ஏடிஎம்கே கொள்ளை அடிச்சாங்க. இப்ப ஏடிஎம்கே இருந்து இவங்க அடிக்கிறான். மாத்தி ரெண்டு பேரும் கொள்ளக்கார பையன். இவங்க மாறி வேற எந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன என் மனசுக்கு சீமா வந்தா தேவையில்லைன்னு நினைப்பேன்.